நாட்டில் நடைபெறவிருக்கும் 2025 ஆசியான் உச்சநிலை மாநாட்டில் இடம்பெறவிருக்கும் அதிகாரப்பூர்வ நிகழ்வுகளில் ஸ்லாங்கூர் அனைத்துலக வர்த்தக உச்சநிலை மாநாடும் ஒன்றாக விளங்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. வரும் அக்டோபர் மாதம் நடைபெறுவதாக திட்டமிடப்பட்டிருக்கும் சிப்ஸ் எனப்படும் அம்மாநாடு ஆசியான் தலைவர் பதவியை இவ்வாண்டு மலேசியா ஏற்றுள்ளதற்கு ஏற்ப ஒரே நேரத்தில் நடைபெறுகிறது என்று ஸ்லாங்கூர் மந்திரி பெசார் டதுஸ்ரீ அமருடின் ஷாரி தெரிவித்துள்ளார். மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இடையே நிலவும் அணுக்கமான ஒத்துழைப்பின் வாயிலாக இந்த வாய்ப்பு ஸ்லாங்கூர் மக்களுக்கு கிடைத்துள்ளது என்று அவர் தனது முகநூல் பக்கத்தில் குறிப்பிட்டுள்ளார். ஸ்லாங்கூரின் இரு வெவ்வேறு தொழிற்சாலைகளில் சட்டவிரோதமாக வெளிநாட்டினர் வேலை செய்து வருவதாக பெறப்பட்ட புகாரின் அடிப்படையில் 56 வெளிநாட்டினர் கைது செய்யப்பட்டுள்ளனர். பலாகோங் செமினி பகுதிகளில் இயங்கி வந்த மர தொழிற்சாலையிலும் நெகிழி தொழிற்சாலையிலும் உள்ள 82 வெளிநாட்டினரிடம் சோதனையை மேற்கொண்டதில் 56 பேர் சட்டவிரோதமாக தங்கி இருந்தது தெரிய வந்துள்ளதாக தேசிய குடிநுழைவு துறை தலைமை இயக்குநர் டத்தோ ஜகாரியா சபான் தெரிவித்தார். இந்தோனேசியா, மியான்மர், பங்களாதேஷ், தாய்லாந்து, சீனா ஆகிய நாடுகளிலிருந்து மலேசியாவுக்கு சட்டவிரோதமாக வந்திறங்கி இம்மாதிரியான தொழிற்சாலைகளில் வேலை செய்து வருவதாகவும், போலி ஆவணங்கள் மூலம் அவர்களை பணிக்கு அமர்த்திய 4 உள்ளூர் ஆடவர்களையும் விசாரித்து வருவதாகவும் அவர் கூறினார். கடை வீதியில் ஆடவர் ஒருவரை கும்பல் ஒன்று தாக்கும்படியான காணொளி சமூக வலைதளங்களில் பரவியதை அடுத்து சம்பந்தப்பட்ட காணொளியின் மூலம் அடையாளம் காணப்பட்டுள்ள 4 ஆடவர்களை காவல்துறையினர் கைது செய்துள்ளதாக காஜாங் மாவட்ட காவல்துறை தலைவர் உதவி ஆணையர் நஸ்ரூன் முகமது யூசுப் தெரிவித்தார். இது கடந்த டிசம்பர் 29ஆம் தேதி நிகழ்ந்த சம்பவம் என்றும் தற்போது காணொளி சமூக வலைதளங்களில் பரவி வருவதாகவும் அவர் கூறினார். ஆடவரை தாக்கிய குற்றத்திற்காக 32 முதல் 36 வயதுடைய 4 ஆடவர்கள் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் அவர்களில் 3 மீது முன்னமே போதைப்பொருள் குற்றங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். அண்மையில் சர்ச்சையில் சிக்கிய GISPH நிறுவனத்திலிருந்து மீட்கப்பட்ட 448 சிறுவர் சிறுமியர் தத்தம் குடும்பத்தினரிடம் ஒப்படைக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது என்று மகளிர் குடும்பம் மற்றும் சமூக நல மேம்பாட்டுத்துறை அமைச்சர் நான்சி சுக்ரி தெரிவித்துள்ளார். நீதிமன்றத்தின் உத்தரவின் பேரில் 5 பிள்ளைகள் தகுதி வாய்ந்தவர்களின் பராமரிப்பில் இருந்து வருவதாகவும் 107 குழந்தைகள் சமூக நலத்துறை நிறுவனங்களில் இருப்பதாகவும் அவர் கூறினார். தங்கள் குழந்தைகளை பெறுவதற்கு சில பெற்றோர்கள் வழக்கு தொடர திட்டமிட்டுள்ள நிலையில் அமைச்சு இன்னும் காவல்துறை அறிக்கை மற்றும் சட்ட நடைமுறைகளுக்காக காத்திருந்ததால் குழந்தையை ஒப்படைக்கவில்லை என்று அவர் கூறினார். கள்ளப்பண பரிமாற்ற வழக்கு தொடர்பாக கைது செய்யப்பட்ட 4வரில் முன்னாள் மேயர் ஒருவரும் அடங்குவார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் கைது செய்யப்பட்டவர்களில் 2 பெண்கள் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. சரவாக் கூச்சிங்கில் அவர்கள் கைது செய்யப்பட்ட நிலையில் அங்குள்ள நிறுவனம் ஒன்றிலிருந்து 32 ஆவணங்களை காவல்துறையினர் பறிமுதல் செய்ததாக தேசிய காவல்துறை தலைவர் தான்ஸ்ரீ ரசாருடின் ஹுசேன் தெரிவித்தார். விசாரணைக்கு உதவும் பொருட்டு சரவாக்கில் உள்ள ஒலிபரப்பு நிலையம் ஒன்றின் உயர் நிர்வாக அதிகாரி உட்பட 26 முதல் 62 வயதுக்கு உட்பட்ட 5 காவல்துறையினர் முன்னதாக கைது செய்திருந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. நாட்டில் தோட்ட தொழில்துறைக்கு வேலையாட்கள் பற்றாக்குறை ஏற்பட்டுள்ள நிலையில் செம்பனை தோட்ட தொழில்துறையிடமிருந்து வெளிநாட்டு தொழிலாளர்களை தெரிவிக்க கோரி வரும் விண்ணப்பங்களை பரிசீலிக்க அரசாங்கம் தயாராக இருப்பதாக உள்துறை அமைச்சர் டதஸ்ரீ சைஃபுடின் நசித்தியோன் இஸ்மாயில் தெரிவித்துள்ளார். கடந்த ஆண்டு முதல் அந்நிய தொழிலாளர் தெரிவிப்பை அரசாங்கம் முடக்கி வைத்துள்ளது. இந்நிலையில் அதிக அளவில் ஆட்கள் பற்றாக்குறையை எதிர்நோக்கி இருப்பதால் மூலப்பொருள் தோட்ட தொழில்துறை அமைச்சு அதில் விலக்களிக்க கோருகிறது. குறிப்பாக சபா சராபா மாநிலங்களில் பயிர்களை அறுவடை செய்யக்கூட ஆளில்லாத அளவுக்கு தொழிலாளர் பற்றாக்குறை மோசமடைந்துள்ளது. இதற்கு தீர்வு காணவில்லை என்றால் விவசாயிகள் பெரும் பாதிப்பை எதிர்கொள்ள வேண்டி வரும் என கூறி அமைச்சர் டதஸ்ரீ ஜொகாரி கானி அக்கோரிக்கையை முன்வைத்துள்ளார். இதனை அடுத்து தேவைப்படும் அந்நிய தொழிலாளர்களின் எண்ணிக்கை உள்ளிட்ட முழு விவரங்களை தருமாறு தோட்ட தொழில்துறை அமைச்சை கேட்டுக் கொண்டுள்ளதாக சைஃபுடின் தெரிவித்துள்ளார். எல்லாம் கிடைத்ததும் பரிசீலித்து ஒரு முடிவுக்கு வருவதாக அவர் கூறினார்.
லாபகரமான வருமானம் கொடுப்பதாக உறுதி அளித்த முதலீட்டு திட்டத்தால் கவரப்பட்ட ஆடவர் ஒருவர் தனது வாழ்நாள் சேமிப்பான 1,37,000 வெள்ளியை இழந்துள்ளார். சம்பந்தப்பட்ட 32 வயது ஆடவர் கடந்த ஆண்டு நவம்பர் 28ஆம் தேதி சந்தேக நபரின் ஆசை வார்த்தைகளை நம்பி கிரிப்டோ முதலீட்டில் பங்கேற்பதில் ஆர்வம் காட்டியதாக பகாங் காவல்துறை தலைவர் டத்துஸ்ரீ யஹயா உஸ்மான் தெரிவித்தார். சந்தேக நபரின் கோரிக்கையை ஏற்று செயலி ஒன்றை அந்நபர் பதிவிறக்கம் செய்துள்ளார். பின்னர் தனது வங்கிக் கணக்கிலிருந்து அந்த செயலிக்கு 87,000 வெள்ளி தொகையை மாற்றுமாறு பாதிக்கப்பட்டவருக்கு தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனை அடுத்து கடந்த நவம்பர் 28ஆம் தேதி முதல் இவ்வாண்டு ஜனவரி 15ஆம் தேதி வரையிலான காலகட்டத்தில் சம்பந்தப்பட்ட செயலிக்கு தொகை மாற்றப்பட்டது. இந்நிலையில் முதலீட்டின் மூலம் கிடைத்த சுமார் 1,00,000 வெள்ளி லாபத்தை திரும்ப பெறுவதற்கு 50,000 வெள்ளியை வைப்புத் தொகையாக வைக்கும்படி கோரிக்கை வரவே லாபத்தை பெறாத நிலையில் தாம் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்து அவர் போலீசில் புகார் அளித்ததாக டத்துஸ்ரீ யஹயா உஸ்மான் தெரிவித்தார். இந்திய தொழில் முனைவோருக்கான தெக்கூன் நிதியை தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் கூட்டுறவுத்துறை அமைச்சு முழுமையாக கண்காணிக்கும் என்று அதன் துணை அமைச்சர் டத்துஸ்ரீ ரமணன் ராமகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். கடந்த 2007ஆம் ஆண்டு முதல் தெக்கூன் கீழ் நிதி ஒதுக்கப்பட்டு வந்தாலும் இவ்வாண்டு வரலாற்றில் முதல் முறையாக தெக்கூன் நிதி 100 மில்லியன் ரிங்கிட் ஒதுக்கப்பட்டுள்ளது என அவர் சுட்டிக்காட்டினார். 5,000 இந்திய தொழில் முனைவோர் பயனடையும் பொருட்டு இந்நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது என்றும், மேலும் இந்திய சமுதாயத்தின் பொருளாதாரத்தை மேம்படுத்த வேண்டும் என்ற நோக்கில் பிரதமர் டத்துஸ்ரீ அன்வாரின் இலக்கின் அடிப்படையில் அமைச்சு இம்முயற்சியை மேற்கொண்டுள்ளதாகவும் டத்துஸ்ரீ ரமணன் தெரிவித்தார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.